ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் 200 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன், சாப்பாட்டு அரிசி. 100 கிராம் துவரப்பருப்பு, பருப்பும் கழுவியாச்சு. கழுவிட்டு இதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா பூண்டு, பெருங்காயம், வெங்காயம், தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ காய் பீன்ஸு, முள்ளங்கி, கேரட்டு, நூக்கல், சௌச்சவ், பச்சை பட்டாணி. உங்கள் கையில் என்ன காய் இருந்தாலும் சேர்க்கலாம். சாம்பார் சாதத்துக்கு எல்லா காயும் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாம் இதில் சேர்த்துடுங்க. அதுக்கு தேவையான 1/2 லிட்டர் தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. வச்சாச்சு. 2 விசில் வேக வைங்க, போதும். 2 விசிலில் வெந்துடும் சாதம். 2 விசில் வச்சு வேக வச்சாச்சு. சாதம் பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. கொஞ்சமாக புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. காஞ்ச மிளகா, சீரகம், கடுகு, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு 4த்தையும் சேர்த்துடுங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், கொத்தமல்லி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம். சாப்பிட்டு நீங்களும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.